லோக்கல் கம்பெனி இருக்கு, அவன் செவத்துலேயே முட்டிட்டு செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷூட் அந்த ஃபோனிக்கு அசிங்கம் வந்து என்னால் தான் வருதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஆனது வந்து எங்கள் அம்மா அப்பாவை வழி அனுப்பேன், அதுதான் கடைசி. யாரும் வந்து என்னை ஆட கூப்பிட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அன்றைக்கி அந்த அஞ்சு கூப்பிட்டாங்க என்ன, அந்த நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா நல்லா சாவடியான ஒரு கதை இருக்கும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் மக்களே. வணக்கம் மக்கள், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு குரல் வெளியே வருது. டே என்ன நடக்குதுன்னு அண்ணாட போட்டால் ஈஸியாயிரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் என் கதையை காட்டுறதுக்குள்ளே இப்போ பாருங்க கன்னியாகுமரி, நான் அந்த கதையை சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்களேன், நல்ல சப்போர்ட் கொடுங்க மக்களே. இன்னொன்று வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் தான் பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பையோடய அலைவேன். இப்போ செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பாருங்க, அது நான் கடைசியாக நான் எடிட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஏர்போர்ட் போகிறதுனால வந்து பாத்ரூமில் இருக்கமே அந்த வீடியோ போட்டு அடப்பினேன். ஏன்னா ரூமில் லைட்டு சத்தம் கிடச்சுன்னா பிக் பாஸ் ஏசுவார், நீ தூங்காமல் இருக்க என்னை கத்திக்கிட்டே இருப்பார். ஓகே மக்களே, இந்த பின்னாடி இப்போ நார்மலி நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு நான் பேசுகிறாலே கிடையாது. இந்த நான் என்னென்ன ஷூட் பண்ணுறனோ அதை எடுத்து வச்சுட்டு தான் அங்கே என்ன ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெக்கார்டிங் கொடுத்துருவேன். எனக்கு படிக்கவே பிடிக்காது. அப்புறம் எங்கே நான் ஸ்கிரிப்ட் எழுதி அதையே நான் படிக்க போகிறோம் சொல்லுங்கள். ஃபோட்டோ இருந்தால் பார்த்து பேசிடலாம் பின்னாடி. இப்போ நான் பண்ணுறேன் அதுமாரி. நல்லது வருதா கெட்டது வருதான்னு பார்ப்போமே. மேலும் கூடுது, காலம் நேரம் மாறுது, காத்து மாறி வீசுது, நாடும் ஜெயந்தானே எனக்கு ஒன்ன கூண்டில் ஏத்த வந்தேன். தரத்த பச்சோந்தியே கேளட, நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. ஸோ ஓகே, அடுத்தது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குது. அப்புறம் இந்த கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடியிலே மீனா போன கண்ணாடி இதுதான். நான் எப்படி எதை போட்டு வந்து நின்னாலும் என்ன கட்டையாக குள்ளக்க திரிக்கா மாதிரியே காட்டுது. இது என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, ஐடியா கொடுங்க. பார்த்தீங்களா மக்களே, பின்னாடி பேக்ரவுண்டு பாத்ரூமில் இருந்தேன், இது பண்ணேன், இது போட்டேன். அப்புறம் பார்த்தா ஏர்போர்ட் போகிறேன்னு டக்குன்னு பார்த்தா வெளிச்சத்தில் நிற்கிறேன். இதுதான் என்னோட லைஃப். இப்படி தான் ஓடிட்டு இருக்கும் டெய்லி. இந்த கேப்பில் தான் நான் வந்து கிடைக்கிறத எடுத்து போடுவேன். இன்னொன்று வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதாலும் நடக்க மாரி எடுக்கிறேன், வர மாரி எடுக்கிறேன், உட்கார மாரி எடுக்கிறேன், எல்லா டைம்லையும் எடுக்கிறேன். ஸோ ஏன் நான் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னா, இருந்தால் பரவாயில்ல, ஒரு 1000 ஃபோட்டோ எடுத்தாலும் அதில் தான் 1-2 வரும். வச்சு அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். நாங்கள் பசியாக இருக்குமே இந்த கடை. இது வந்து சைனீஸ் கடை தான். இவர் ஒரு 25 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னமும் அதே கடையில் அதே கொய்த்திய குறையும் தான் போட்டுருக்காரு. நல்லாயிருக்கும். நம்ம தமிழிங்க ஏற்ற மாரி, ஏன்னா தமிழ் நார்மலி உப்பு காரம்லாம் கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க. அந்தமாரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போங்க, இப்போ அடிக்கடி இந்த ஜிஞ்சாரத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் நான் தேடிட்டு இருக்கேன். அடிக்கடி நம்ம வீடியோவில் வருவாங்க பாருங்கள். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நான் இங்கேருந்து போனாலும் தான். ஓகே, இந்த மூஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த முயல் குட்டின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அப்போ வந்துச்சு, ஏதோ மூஞ்சை வச்சு தான் நான் வந்து எடுத்து போட்டுருக்கேன். ஏதோ உடுப்பு மூஞ்சி அந்த லொக்கேஷன் அதை காட்டி தான் விட்டா வேறு டேலண்ட் இல்லை. இந்த டான்ஸ்லாம் ஆட சொன்னால் என்னாலே என்னோட டான்ஸை பார்க்க முடியல. அப்படிங்க நீங்கள் பார்க்குறது. நான் கடைசியாக ஆனது வந்து எங்கள் அம்மா அப்பாவை வழி அனுப்பேன், அதுதான் கடைசி. விடை கொடு என்று கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா. ஸோ இதுக்கு மேலே யாரும் வந்து என்னை ஆட கூப்பிட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அன்றைக்கி அந்த அஞ்சு கூப்பிட்டாங்க என்ன, ஏன்னா மொதல் நாள் வந்து புது வருஷம் வந்து நம்மளுக்கு வந்துச்சு, மெக்க நாள் வந்து அவங்களுக்கு வந்துச்சு. பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா மக்களே, வாய் ஓய்தா பார்த்தீங்களா. நான் உண்மையாலுமே ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய கதையை எடுத்தேன்னா 5 hour இழுக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இப்போ அந்த பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு ஊத்தாங்க கடை, பின்னாடி வந்து அந்த காசு கொடுக்குறது, அதோட ஸ்டோரிக்கே தான் நான் இப்போ வரேன். இருங்க வரேன். முயல் கொட்டி தெரியுதா, இந்த வீடு கட்டுனால ஜிஞ்சாரம் வீடு கிட்ட அப்போ அங்கே ஒரு வேலை செஞ்சான் மச்சி.
Dulu you kerja dekat apa? Itu kontrak kan? Saya punya rumah you ada bikin. Saya ingat 21 tahun. Iya. Lu mana rumah kan? Dekat belakang sekali. Itu rumah Orange Kemidi punya. Itu yang bikin. You ada kerja sana. Sekarang you bikin apa? Saya cuti lah, tak kerja Ya, lah. tak kerja. Oh. Sudah tua. Okay, bye. Saya masih macam antinya. Dulu you kerja kuat. Sekarang juga dengan siapa? Saya punya laki potong dua anak sama saudara saya orang 3. Oh, 3. Oke. Ingat saya. Ya. Okey. Terima kasih ya nak. Terima kasih banyak ya nak. Iya nak. Iya sini dekat Dewan itu nak. Okey, Maci. Makasih banyak ya nak. Okey, Ya, ingat sama saya. மித்தி நீங்கள் பாருங்க மக்களே, இது நான் பேசுனதுல வந்து அவங்க வந்து என்கிட்ட காசு கேட்கவே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப வயசாச்சு. எனக்கு அந்த மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி வீடு வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காளுங்க, வயசான இந்தோனேஷியாக்காரிங்க. அப்பயே ரொம்ப வயசாச்சு. அந்த மணல் தூக்குறது, சிமெண்ட் தூக்குறது, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா தேவையில்லாமல் போய் கோயிலை வேற கட்டிருக்கோம். நம்ம தான் ஞானியாச்சு, ப்ராஜெக்ட் அப்பப்போ வைப்போம்ல, அப்போ நான் பட்டிருக்கேன். பார்க்கும்போது கையெல்லாம் ஒரு நடுக்கம், அவ்வளோ வயசாக இருந்துச்சு. அதனால தான் நானே தான் எடுத்து கொடுத்தேன். என்கிட்ட கையில் காசு 100 வழி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த கதையில் நான் சொல்கிறேன் என்னோட கதை. அப்போ பரவாயில்ல இருந்ததை வச்சு கொடுத்துட்டு வந்தேன். இதையா நான் சொல்ல வரேன். நான் வந்து நம்ம அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா பைக்கை இன்னைக்கு மாட்டினாங்க அவங்க எனக்கு அந்த வீடியோ. இவங்க தான் அந்த காய்கறிலாம் வந்து பயிரிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பசாரில் விற்பாங்க. பசாரில் இல்லாமல் வீடு வீடாக விற்பாங்க. அங்கேயும் இல்லாமல் ரெஸ்டாரண்டாக போய் விற்பாங்க. ஏன்னா உழைக்கிறால வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா பெரிய உழைப்பாளி. ஏன்னா நம்மளால உழைக்க முடியலையே, நம்ம தான் சோத்து மாடாயிட்டோம்லாம். நான் அவங்களாம் பார்த்தா ஜெயலலிதா தான் இருக்குது, நீட்டு முடிக்காதீங்க இந்தமாரி உழைக்கிறீங்களாம். பார்த்தா முடியலையே, மாறணும், சீக்கிரமாக நான் மாறணும். வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாட்டிங்களாம் வந்து வீட்டில் வெத்தலை பை வச்சுருப்பாங்க. ஒரு 20 வருஷம் முன்னுக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா போனாங்களா வந்து கையில் 10 வெள்ளியோ 20 வெள்ளியோ கொடுப்பாங்க. அந்த பாட்டிக்கு சந்தோஷமாக வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கிட்டு சம்டைம் நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டால் அந்த காசு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லைனா வந்து நகை ஏதாவது அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்க நான் அதை பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்துருக்கேன், போகிற இடம்லாம் கொடுப்பாங்க. அங்கேருந்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் நான் இன்னும் செய்வேன். யாராவது பார்த்தேன்னா எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுப்பேன். ஏன்னா அவங்க கண்டிஷன் நம்ம பார்த்தாலே தெரியுமா, இவங்க நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம். ஸோ அதுமாதிரி கொடுப்பேன். அந்த காலத்தில் வந்து யார் கொடுக்குறா? பெத்த பிள்ளைங்க அம்மா அப்பாக்கே கொடுக்க மாட்டாங்க கணக்கு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க பயங்கரமாக கணக்கு பண்ணுறாங்க தெரியுமா, ஒத்த காசை கூட கணக்கு பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளே பார்த்து அதிர்ச்சி ஆகி பார்ப்போம், என்னோட இவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருக்காங்க, இதையா நம்ம அவங்களுக்கு பண்ணாமல் போயிட்டோமன்ற முக்கால்வாசி அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக தோணியிருந்தால் எனக்கு மெசேஜ் கொடுங்க அம்மா அப்பாக்களே. பின்னாடி பார்த்தீங்களா 5 பிள்ளைய வச்சுருந்தா இப்படி தான் ஓடி பிடிச்சாங்க. பாவம் அத்தைப்பாடி தான் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க பாவம். அவங்க கையை பாருங்க, அவங்க கை ஆடுது தெரியுது தானே. இது நம்ம ஞான கண்ணெல்லாம் அதுக்கு தேவையில்லையா, நார்மல் கண்ணிலே பார்க்கலாமே. நம்ம வீட்டுக்கு வாங்கினாலும் நம்மளுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. அது நான் என்ன ரொம்ப மதிக்கணும். நம்ம மதிக்கணும், உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அந்த உழைப்பை நம்மளால கொடுக்க முடியலையே. அழகை நீட்டி ஆளை இழுத்தாய், அச்சத்தாலே ஆசீர்வதித்தாய், பார்த்த பார்வையில். இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அஞ்சலி கழுவுறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன். திருப்பி ரிப்பீட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் பார்த்து பயந்துட்டு இருந்தோம். இப்போ என்னால் எடிட் பண்ணாலும் வீட்டு வேலை கூட செய்ய முடியல. என்றைக்கு என்ன தூக்கி வீச போகிறாங்கன்னு தெரியல அந்த குடும்பத்துலேருந்து. ஸோ ஓகே மக்களே, அடுத்தது பிள்ளை குட்டிகளை ஏற்ற போனோம். ஸோ அடுத்த ஸ்டோரி நிற்கிது. அந்த சைனீஸ் கிட்ட ஏன் ஊத்தாங்க கடை வச்சேன். அப்புறம் இன்னொரு கதை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அந்தியில் போடுறேன், கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு மெஸ்ஸி கைன்னு எதையும் உருப்படியாக சாப்பிட மாட்டேன், எதையும் உருப்படியாக செய்ய மாட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக இன்னொரு பயங்கரமான ஃபன் இருக்குது. நான் ஷூட் பண்ணுறேன் தெரியுமா, வீடியோ வளைச்சி. ஆனால் அந்த ஆப்பிள் கம்பெனி இருக்கு, அவன் செவத்துலேயே முட்டிட்டு செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷூட் பண்ணுறது 2 ஃபோன் வச்சுருக்கேன், 17 Pro Max, இன்னொன்று வந்து 13 Pro. அந்த ஃபோனுக்கே அசிங்கம் வந்து என்னால் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதோட கதை அப்புறம் வரும். லைஃபாக காட்டுறான் பாருங்க. இந்த பையன் மறைஞ்சோன்னு ஒரு பையன் ஊத்து பார்க்குறான் பாருங்க. அவங்களுக்கு கூட அந்த ஃபோனோட மதிப்பு தெரியுது. ஏன்னா நான் சக்திக்கு நேற்று சட்டை வாங்க போகும்போது அங்கே நான் போயிட்டு நான் இப்போ தான் எங்கே போனாலும் எடுத்துக்கிறேன், ஏதாவது என் வீடியோக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு. எல்லாமே பயங்கரமாக பேசிக்கிறானுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுது கூட எனக்கு தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்காங்க. இங்கே பாருங்க, அடித்து பிடிச்சி சின்ன பிள்ளைங்களோட போய்ட்டு சாப்பாடு சக்தி வேணான்ட்டு போய் உட்காந்துருச்சு. வேணாத ஆளுக்கு கூட வாங்கி கொடுத்துட்டு நானே அதுங்களுக்கு எடுத்துருவேன். வீட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, என் வீட்டுக்கு நான் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பேரோடு